பேச்சாளர், நானும் ஒரு பயங்கர பேச்சாளர் தானே. இனி ஆளாண்ட பேச்சுகள் சும்மா சில்லறை பேச்சாளர் அப்படி இந்த வீட்டுகளும் குத்தமாக போயிருக்கும். அந்த நிமிஷமே நான் மச்சான் தானே. இங்கே நாங்கள் நான் சம்பந்தனை வந்து அண்ணன் தம்பி முறை கூட கொண்டாட இல்லையே, மச்சான்ன்ற ரவையாக விடுவோம். 5 வருஷமாச்சு. 5 நிமிஷத்துக்கு இன்றைக்கு அந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டி உத்தியோகத்தில் தெரிவு செய்தோமோ முதல் தவணை மட்டும் நாங்கள் ஒவ்வொரு கட்சியில் ஒரு செக்ரட்டரி அவரை இங்கன்னு சிவசம்பா, புறப்பகண்டா செக்ரட்டரி நானும் ஆளாலும், ட்ரெஷரர் திருவும் தென்னாக்கசும் இவர் சித்தார்த்த அப்பார் அப்படி கமிட்டிலேயும் சமமாக இருந்தால் எங்களுக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை. இப்போ ஜேபி அப்பாயின்மெண்ட் என்றால் 12 பேர் அப்பாயின் பண்ணியிருந்தால் 7 பேர் தமிழக கட்சியாக இருப்பான், என்ஜிஆர் 5 பேராக தான் இருப்பான். அப்படி இருக்க நடந்தவங்க கூட என்ன போய் முறைப்பட்டு பார்த்தால் அமெரிக்கத்தில் போய் முறைப்பட்டு இருந்துச்சு சில பேர். பட் அங்கே பார்த்தால் 7 பேரை போட்டுக்கிறேன், தமிழக கட்சியிலேருந்து 5 பேர் தான் போட்டுக்கிறேன் நம்மளே. அப்படி எங்கேயும் 2 பேர் பாரபட்சம் காட்டிக்கலாம், எந்த பாரபட்சம் காட்டாமல் கூட்டணி 2 கட்சியும் இணைஞ்சிட்டு கிளிகளெல்லாம் இணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எங்கே போனாலும் நான் மெத்த தீவிரமாக செயல்பட்டேன். தீவிரமாக விசுவாசமாக தான் செயல்பட்டேன். எனக்கு ஒரு பெரிய தனி மதிப்பு நடுவே இருந்தது. அதுக்கு சில காரணங்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நான் எதிர்கட்சியில் இருக்கேக்கு என்ன விட்டு போடுறவர், எதிர்கட்சியில் அவருக்கு மாற இருக்கேக்கு அப்படியானவருக்கு அவருடைய லட்சத்துக்காக நாங்கள் என்ன செஞ்சு செயல்பட்டோம். எங்கே நான் போகாத ஊர் இல்லை, திருவள்ளாமல் இங்கே எங்கே போனாலும் கூட மணிக்கு போவான். போய் திரும்பி வரையில 2 மணியா சில இங்கே எனக்கு ஒரு கால் ஞாபகம், இங்கே உள்ள வழியில் காட்டுக்குள்ள காரு பிரேக் டவுன். எனக்கு டெலிஃபோன் பண்ணி நான் வெஹிக்கிள் விட்டு எந்த செட்டுட்டு போய் கூட்டு வந்தேன். அப்படி பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். அப்போ சிறி போராட்டம் ஒன்று நடந்தது. அப்போ நாங்கள் அவையோடு இல்லை. இராணுவம் இந்த போலீஸ் நியாயமாக அவனுடைய படம் பார்த்துருக்கேன் பல சந்தர்ப்பங்களில். என்னோடு சம்மந்தப்பட்ட ஒரு விடயம் ஞாபகம், நல்ல ஞாபகம். நான் சட்ட மறுப்பு செய்கிறேன்னு சொல்லி தீர்மானித்தேன். கட்சி எடுக்கிற தீர்மானத்தை நான் எல்லாருமாக செயல்படுறோம். உண்ணாவிரம்னா இந்த தூக்கு உண்ணாவிரம் கிடையாது. இங்கேருந்து வவுனியாவுக்கு போகிறேன்னால் நான் போய் அந்த பஸ்ஸாக இல்லை, வவுனியா சொல்லுவேன், தேத்தனியை மட்டும்தான் குடிச்சு போட்டு போவோம். மத்தியானம் 11 மணிக்கு சாப்பிட்டு போய் 12 மணிக்கு உண்ணாவிரம் இருக்குது. உண்ணாவிரம் தான். அது ஒரு பகுதி கொண்டு சொன்னால் நீங்கள் சிரிப்பீர்கள். இப்படியே நாங்கள் அந்த இப்படியும் வவுனியா தாண்டி போகிற நேரத்தில் நான் வவுனியா சிவபுரத்தையும் கூட்டி தான் போவேன். ஒரு ட்ரிங்கோவுக்கு போகிறோம். இருந்த வெப்பங்களும் இல்லை இந்த இடம் குரங்கு பாஞ்ச இந்த ஒரு இடத்துல ஒரு உருளண்டி மாதிரி ஒரு கோயில் இருக்குது. இவர் பஞ்சாமில்லாங்க என்னென்னால் அங்கே இந்த சாதம் பித்தம் சர்க்கரை சாதம் அது மாதிரி சாப்பிட்டு வந்தேன். நான் இந்த பகுதியாக கேட்டேன், இந்த ஐயா விரதம் போட்டு கேட்டேன், உண்ணாவிரதம். அதே அவர் யோசிச்சு போட்டு போய் தான் பிள்ளை விட்டேன்னு சொல்லி போட்டு என்னையும் அப்பேற்பட்ட குற்றத்தை செய்யப்பட்டதுக்காக என்ன செய்தாருன்னா கொஞ்சம் எல்லாம் மறந்து போய் ஒரு ஊர்தமிழியில் கொஞ்சம் இதை போட்டு கொண்டு வந்து தம்பி இந்த அடாக்கடை சாதம் அப்படி தான் நான் சாப்பிட்டு வந்தானே. அப்படி இது ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டால் அந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் செய்யணும். சின்சியராக ஒனஸ்டாக சின்சியராக 5 மணிக்கு தான் 5 மணி வரைக்கும் புறம் பட்டினியாக தான் இருப்போம். இப்படியான சந்தர்ப்பங்களை கிளாஸ் வந்தும் இருக்கு. ஒரு கால ஒரு சட்டமரப்பு செய்யணும் என்று தீர்மானம். ஒவ்வொரு நேரம் என்னமா எந்த சட்டமரம் செய்கிறது, ஒவ்வொரு எம்பி வேணும் தன் தொகுதியில் உள்ள 5 தொண்டரோட போய் உண்ணாவிரதம் இருக்கும். என்ன கூட்ட குழப்பம், கூட்ட பெண்ணு போய் குழப்பம் அது கற்றுருந்தேன். நீ இதவன் வழக்கு விசாரிச்சு கேட்கல, துண்டு பிரசத்தை கொண்டு போய் விநியோகிச்சு நீ தான் படித்து விட்டாச்சுங்களை கூட்டுக்குள்ள என்னையும் அந்த 5 தொண்டர்களை அது ஒரு ஜீவபாதங்கள் பாசியாமல் புத்தகங்களையும் வெரி இன்ட்ரெஸ்ட். நல்ல தமாசாலுக்கு அதை படித்து பார்க்க அங்கே எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை. அப்போ 5 பேரும் போய் கொடுத்த உடனே போட்டாச்சு. கூடலே நல்ல முசிபாத்தியாக சம்பவம் நடக்கும் தானே. பின்ன நீதான் என்ன செய்கிறார் என்றால் கூட்டாச்சியன் பண்ணி போட்டு இவே கூப்பிட்டுருக்கார் லாயர்ஸ்
என்ன செய்வோம் அவன் மறியலுக்கு தானே சார் வந்தவன் சட்டத்தை தீர்த்துடுவோம் சட்டப்படி என்ன கூப்பிட்டாங்க என்ன குற்றவாளியா நாங்கள் குற்றவாளி இல்லை குற்றவாளி பின்ன ஒரு லாயர் அங்கேருந்து சார் திஸ் இஸ் த வெரி ஹை ஹேண்டட் தட் இஸ் அ மெம்பர் ஆஃப் த வார்ட் ஹீ கேன் டூ திஸ் த ஷேம் டு த கோர்ட் அப்படின்னு லாயர் அவருக்கு விஷயம் தெரியாது எதுக்கு நல்ல தண்டனை கொண்டு வர சொல்கிறேன் மற்றவர் சார் இஸ் அ மெம்பர் ஆஃப் த வார்ட் ஹி மஸ்ட் பி பார்டன்ட் அவர் மன்னிச்சிடுவோம் பின்ன எங்களுக்கு 50 rupees ஃபைன் நாங்கள் கட்ட மாட்டோம் அப்போ பின்ன ஒரு 2 கிழமையாக போய் இருந்துட்டு வாங்கன்ட்டு விட்டாச்சு இல்லை வேடிக்கை என்னென்ன அது சினத்தை பற்றி அறியணும் என்ன வேற என்னையும் மறியல் தீர்த்தாச்சுன்னு போட்டால் கடையெல்லாம் மூடிட்டான் எல்லா கடையும் மூடியாப்பா குள்ளச்சி தொழில்களோட கடையெல்லாம் பழகளை ஊனேரியல் நீதவானுடைய கல்லறி விழுது அதான் பகுதி நீதவானுக்கு கல்லறி எல்லாரும் போய் வாழ்க்கையில் இருக்கணும் நாங்கள் மறியது பிறகு தானே அந்த ஏற்பாடு செய்தது அப்போ கல்லறி விழுது போய் எதிரியா மாட்டேங்குது நான் நினைக்கிறது 75 இருக்கும் நினைக்கிறேன் மறந்துட்டேன் பின்ன அப்போ கொண்டு போயிடலான்னு சொல்லி இரவு 11 மணிக்கு நடந்த சம்பவம் இரவு 6 மணிக்கு அப்புறம் தான் வலிக்கிறது அங்கே கொண்டு போய் 12 மணிக்கு அங்கே கொண்டு விட்டாச்சு அங்கே கோர்ட்டில் அப்போ பின்ன ஒரு பேர்கர் ராமி என்ன சீஃப் ஜெயிலர் எல்லாம் புதுசு உடுப்பு புதுசு கோப்பை தண்ணி குடிக்கிற கோப்பை வெட்ட கோப்பை எல்லாம் புதுசு கட்டில் 5 கட்டில் உண்டு 6 கட்டில் உண்டு அங்கே ஓட்டுருக்கு என்ன ஹாஸ்பிட்டல் பழைய கோட்டைக்குள்ள அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்குள்ளே எல்லோரும் விட்டாச்சு நாங்கள் நல்ல வடிவாக படுக்க ஆகிட்டோம் சில பேருக்கு அந்த அது ஜேவான் நல்ல வடிவாடினது ஒரு தண்ணியில் தொக்கப்படியும் அவனுக்கு அந்த சட்டை ஏதோ கிழிச்சு போட்டுறாரு நாங்கள் படுத்திருக்க பெரிய சத்தம் போட்டு கேட்குது ஊழவு தம்பியான்னு சத்தம் போட்டு கம்மி சுப்புண்டன் வந்து இல்லை எப்படி இல்லை விட என்ன என்ன மட்டும் விட்டு அவங்கள வெளியில் கொண்டு வாய்ச்சு மற்ற 5 பேர் அதை கொண்டு வெளியில் விட்டாச்சு நான் மட்டும் தனியாக விடிய பாஸ்கர் சிங்கம் கொண்டு அந்த ஜெயிலர் அவர் என்னோட நல்ல சின்னமான ஆள் எங்களுடைய கட்சிக்காரன் அவர் ஆள் விட்டார் போனேன் சார் உங்களுக்கு இல்லை அண்ணன் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு கொழும்பிலேருந்து அதனால் கொழும்பிலே எந்த அழைப்பு வந்திருக்குது என்னம்மா ஆயுதப்படுத்துங்க இப்போ ஃப்ளைட் வந்துருக்கு அது இங்கே போறீங்க பின்ன அதே விட பின்ன நான் நினைக்கிறேன் எங்களோட போராட்ட வரலாற்றில் அரசியல் கைதியாக இருந்து இந்த ஆமிக்கா என்ன மரியாதைக்காரன் விடுக்கு போட்டேன் நான் தான் அப்போ என்ன கொழும்பு கொண்டு வருவது நான் பெரிய புரட்சி பண்ணி போகணுன்ட்டு பயந்தாக்கும் தெரியுமா ஒரு ரெட் சிவப்பு ஃப்ளைட் வந்து 10-15 பேர் போகக்கூடியது என்னை ஏற்ற வந்து நிற்குது முக்கியமாக ஜெயபோட்டு போகணுண்டா திருச்சி போகிற தினம் அப்போ திருச்சி ஃப்ளைட்டெல்லாம் போடுறீங்க சரிங்க திருச்சியில் மதுரையில் திருச்சி போகிற தினம் அவை அனுப்ப வந்து தினம் கொழும்பு போகிற தினம் இல்லை இது 5-10 நிமிஷத்தை திரும்பிடும் என்ன மதுரை போகிறது ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணோடனே மதுரை என்ன தெரியும் 30 நிமிஷம் 10-15 மினிட்ஸில் போயிடும் பின்ன எல்லா சேனலும் பார்த்துட்டுருக்கேன் அந்த மரியாதைக்காரோடு கூட நான் போகிறேன் என்னை மட்டும் கொண்டு போய் சென்ட்ரல் ஜெயிலில் போட்டாங்க அங்கே இந்த பெரிய கிரிமினல் எல்லாம் இருந்தவங்க சீமான் அவன் ஒன்று இல்லை சீமான் அப்படின்னு இருந்தவங்க அது ஏதாச்சும் சும்மா உங்களுக்கு வறண்ட ஒரு கதைக்கு ஒரு ரசனைக்கு ஒரு விஷயம் தந்தினாலே இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் இனித்தான் அப்போ அரசியல் தான் நாங்கள் கேபிட்டலைஸ் பண்ணுறோம் வேலை அவ்வளோ கொம்பு ஜெயிலுக்கு பிரசிடன்ட்காரங்க தெரியும் யாராக வருவாங்க வேறு கூட்டிகிட்டு போவேன் ஒரு ஆர்ப்பாட்டம் காட்டிக்கணும் ஒரு 5 ஜனம் வரத்தான் செய்ய வேண்டும் அவங்க இதெல்லாம் பிடிக்க இந்த எழுப்பி கொண்டு போய் உடுப்பட்டி சிவகங்கை வீட்டில் இறக்கி விட்டான் அப்போ சிவானி என்ன எனக்கு பெரியார் முடிக்கிட்டு நிற்கிறார் நானும் உங்கள் பேர் தான் முடிக்கிட்டாங்க வந்துட்டேன் சரிவா போக மாட்டேன் எனக்கு பெரியார் விட்ட போனோம் 2 பேரும் அவர் மாலை எல்லாம் வாங்கி வச்சுட்டார் போட்டுக்கிட்டு அது முடிஞ்சு கொழும்பில்
இங்கே அமுதனும் வைஃபும் போயிருக்கு. போனால் அந்த போட்டை வாசலில் அவள் கன்னியை காரைக்கு இருக்க அவன் ரங்கி நின்றுருக்கேன். அவங்க அந்த வனத்து ரெண்டு வச்ச தூக்கி எடுத்தால பாட்டு பாட்டி பயிலா போடுறான். என்ன அவள் உடுக்கு யார் பேசுகிறான்? மிஸ் சம்மந்தம் காரைக்கு இருக்கு. அவள் வந்து மற்ற 5 படிக்க ரிசீவ் பண்ண நீ இதை சம்மந்தப்படுத்தி நீங்கள் கேட்கலாம். விஜயபாலனை பாவையை உண்மையாக நடந்தது அதான் கண்டு அவரும் கண்டுக்க மாட்டேன் கேள்விப்பட்டிருக்காரு. நான் இவன் டிலிஸுக்கா பார்த்துக்கொண்டிக்க அவள் காருக்கு இறங்கியில் காருக்குள்ள வேலை பொண்ணுட்டு ஏறி அந்த கொஞ்சம் தூஷம் கூட தான். தூஷண பாட்டுக்கு வப்பு பாட்டெல்லாம் பாடி நான் பயிலாக போட்டோன்னா பொண்ணட்டில் ஏறி எந்த அமுதல் அடிச்சுக்கலாம் அவருக்கு. அந்த சம்பவத்தை பார்த்துருந்தால் எந்த பொண்டாட்டியும் எங்களுக்கு போதுமாப்பா நீ அரசியல் பண்ண வாங்க ஒன்று நான் தண்ணி குடிச்சு கண்டுபிடிச்சதுக்கு விட்டக்கூடிய சம்பவம் தானே. போலீஸ்காரன் அடி 5 அப்பா போலீஸ்காரனுக்கு 5 ரூபா தான் 5ஆம் வகுப்பு தானே படிக்கணும். அப்படியான அவமானங்கள் பல சந்தர்ப்பத்தில் அந்த அம்மா கஷ்டப்பட்டுருக்காங்க. தெரியும் இல்லை அவருக்கு நல்ல விருப்பம் என்னென்னா எங்கே போகணுமெண்டா நான் வருவேன். இப்போ சொல்ல நாங்கள் வடக்கிழப்புக்கு போகணுமென்றால் நான் எந்த வாகனத்தில் தான் போவேன். சொல்லுவார் வெனசி தவம் தான் கூப்பிடுவார். தவம் சங்கரி தானப்பா எங்களோட எங்கே போனாலும் வாகனத்தோட வாகனம் சொல்லுவார். அப்படி அவள் பட்ட கஷ்டங்கள் என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் அவள் பக்கத்தில் நிற்பான். இந்த கிராம யாத்திரை போகிறோம் ஒரு காலம். கிராம யாத்திரை போயிருக்குல்ல ஒரு கிராமம் போகிறோம். என்ன நடந்து முன்னெடுத்து நினைக்கிறேன் நாங்கள். ஆனால் போனோம் கிராம யாத்திரை போனால் நல்ல சாப்பாடு இருக்கு. நான் தொண்டர்கள் நல்ல சாப்பாடு செய்து வச்சுருப்பாங்க. அது உண்ணாவிரதம் இல்லையே கிராம யாத்திரை. எனக்கு ஞாபகம் மட்டக்களப்பு திருவண்ணாமலையில் முல்லைத்தீவு. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் சேர்மன் இருந்தார். அது என்ன கோழி இந்த கோழி உலகு ஒரு மலை கிடையாது. ஒரு ஆளுக்கு இங்கே மீன் எல்லாம் விலை வச்சுக்கிட்டார். அதுக்கு இல்லை இவ ஒரு தடவை சுகம் இல்லை அப்படின்னா தேடி அந்த சாஃப்டான இறைச்சியாக பார்த்து போடுறான். அந்த தாய்மே அவள் எந்த சந்தர்ப்பத்தையும் காட்டாமலே இப்படி இல்லை. அந்த அந்த பிள்ளைக்கு ஒன்று இருந்தாலும் என்ன செய்திருப்பாவோ அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த தேடி நல்ல சாஃப்டான இறைச்சியாக பார்த்து போட்டு அப்படி இந்த அவன் செயல்பாடுகளை நாங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. என்ன மாதிரி ஒரு அளவுக்கு நீங்கள் இமேஜின் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவன் ஒத்துழைப்பு இருந்தது. எனக்கு ஒரு சொன்னா அண்ணன் அவனும் பார்க்க நான் 15 நாள் மூப்பு அண்ணன் அண்ணன் நின்றுவான். நான் அவன் பேர் சொல்லி கூப்பிட்றதில்லை. ஒரு விளையாட்டுக்கு நான் தோக்கு வாங்கிட்டு அவனுக்கு அவன் உண்மையான தோக்கோட யாரும் அனுப்பி சொல்லி சொன்னான். அவன் வேலையில் காண்டி வந்து கொலையும் செய்ய இல்லை. அந்த ட்ரெண்ட் வந்துட்டு அப்படி சொல்லி கவலைப்பட்டவன். இதெல்லாம் எங்களுக்கு என்னென்ன கேள்விதான். ஒரு என்ன எல்லாரோடையும் நல்லா பேசுவான். நல்லா பேசுவான். அவனுடைய எந்த கூட்டமும் அதிகமாக அவனுடைய அந்த எந்த கீதம் தேசியத்தை விட வாழ்க்கையில் தமிழவன் தான் துவங்குவான். நல்ல குரல். நான் சங்கீதம் படிச்சிருப்பேன். ராமநாதன் கொளிச்சு படித்தவன் கொஞ்சம் படித்தவன். எல்லாம் கடைசி நிகழ்வுக்கு அவை எல்லாரும் வந்து மிகவும் சிறப்பாக இதுகள் செய்தவை. மற்றது அவள் சிங்கள எதிர்ப்பு மனநிலை இருக்கு இல்லை. அதை வந்து நான் அவ பற்றி சும்மா இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அவள் அப்படி சொல்லி என்ன அங்கேயே குழந்தை சொல்லுவாங்க சிங்கள தோல்வி சப்பத்தை திருப்பி போகிறான்னு. அதை போல அவாண்ட மாணவர் குற்றச்சாட்டு ஒரு காலம் அப்படி பேசினேன். அப்படி பேசினேன். நான் சில விஷயங்களை சொல்லுவாளுங்க இல்லாத வச்சு கட்டி சொல்ல மாட்டேன். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் அப்படியே சொன்னேன். நான் காலையில்
உணர்வாக உணர்ச்சி வசமாக பேசுவேன். நாங்கள் ஏன் உலக உணர்ச்சி வசம் உங்களை நோடிக்கிறீர்கள், நீங்கள் கணக்காக இருந்தால் போதும்னு சொன்னாலும் அவங்க வெயில் நடந்து வரணும்னா நடந்த மாதிரி. எனக்கு அவரை நான் பிடிச்சது, ஒரு புருஷன் அவமானப்படுத்தப்பட்டால் இதே அவமானம் முன்ன மேற்கொண்டு செலுத்தியால் அந்த பெண் கடைசி வரைக்கும் அவளை அந்த அந்த பணியில் அதனுடைய நான் இப்போ கணக்க விஷயம் மறந்துட்டேன். அவர் இப்படி அவமானப்பட்ட சம்பவங்கள் பல அரசாங்கத்தில் ஒரு காலம் எல்லாம் ஸ்ரீமதி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஒரு மினிஸ்டர் கீர்த்தனமாக எல்லாம் பேசினார். அதே நான் அதை என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்கிறேன். ஒரு பண்பில்லாத விதத்தில் இவ பெற்றிட்டு இருப்பேன். இல்லாத பொய்க்க சொன்னால் சிங்கள மக்களுக்கு தானாக ஒரு பொறுப்பு வரத்தானே செய்யும். பேசாதே பேசுறேன். எனக்கு ஞாபகம், நான் ஒரு ஆளும் தவசம் பேசுகிறேன். நான் சிங்களவனே சொல்ல மாட்டேன். ஒரு புத்தவரி சொல்லியிருக்கிறேன், நான் பேசினேன். யாரோ பேசிக்கலாம். அப்படி இல்லை. பொங்கலுக்கு பாரதேசம், பொங்கலுக்கு பிறகு சிங்கள மாத்தியத்தை பசலை கிடையாதுக்கும் பசலை சூழலுக்கு உண்டு யாரோ பேசியிருக்காங்க. அப்படி பேச நான் நின்றால் விட மாட்டேன். நான் பேசினா கூட சொல்லியிருக்கேன். நாங்கள் ஒரு கமிஷன் வச்சவங்களுக்கு அந்த நேரம் அப்படி இந்த இல்லாத பொருளாதாரங்களை சொல்லித்தான் இந்த பிரச்சனை வளர்த்ததும் இவைக்கு கஷ்டம் கொடுத்தோம். மற்றது வேறு ஒரு தூத்துருந்தவர் என்ன தூத்த பிறகு அவர் முன்னேற்றி வந்து வழக்கு பேசுகிறேன் சம்பாதிக்கிறார். அப்படி கஷ்டப்பட்டு வந்த சுருக்கமாக செல்ல போகிறான். இந்த நாட்டில் உள்ள இருக்கின்றால் அவரை பற்றி ஒரு வார்த்தை மாறாக பேச உரிமை கிடையாது. நான் எப்போதும் அவருக்கு இதாக நான் பேசுகிற காலம் உண்டு. அதனால் அவர் தான் வரம்பு பேசுவேன். இதுதான் நான் பெரியவரை நான் பேச மாட்டேன் தான். அது என்னுடைய அரசியல் வேறு, வித்தியாசமான அரசியல். சில பேர் மூட்டத்தனமாக மாற்றுக்கட்சி பேசியது உண்டு. கேட்டும் இருக்காங்க, கோவம் வந்தும் இருக்கு. அவர் காசி ஆனந்தனுக்கு எதிராக கிழக்கு மாநிலத்திலேயே அவர் போய் கேட்டவர் எலெக்ஷன். மட்டக்களப்பில் போய் அவர் எலெக்ஷன் கேட்டவர். இதன் அதான் அது என்ன நடந்தேன்டால் மட்டக்களப்பு நான் அந்த விட நாங்கள் பிரயாணம் எங்களுக்கு கஷ்டம். ஹெலிகாப்டர்லாம் போகிறது, ஹேவ் பண்ணி கொண்டான் போகிறது. போய் மட்டக்களப்பு நாமினேஷன் கொடுக்குறதுக்கு அமுதலிங்கம், நீலன், நான் 3 பேரும் போனாங்க. அங்கே போக அவருக்கு நாங்கள் அப்படி முன்னணியாக தானே கேட்குறோம். இவ்வியாரில் டெலோ டியூல அங்கே பிரின்ஸ்காரங்க மற்றது சாந்தம் யூத்து போன்ற வேட்பாளர்கள் நிற்கணும். எங்கடையாக்கள் நிற்கணும். எங்கட கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸின் டிமாண்ட் என்னென்னா அதை எங்களுக்கான் டிக்கெட்டுக்குத்தான் முன்னுக்கு போடணும் பேர். எவ்வளோ சொல்லி பார்த்தோம். இங்கே எப்படி தான் எங்கே பேரை போட்டாலும் அதில் பெட்டி போடலாம் பேலட் பேப்பர்னு சொல்லியும் கேட்க இல்லை. ஒரு தேவையில்லாத முரட்டுப்படி வர வேண்டும். வேணும் மட்டும் திட்டமிட்டு செய்த மாதிரி தான் தெரியும் இப்போ பார்க்க. ஏனென்றால் அவன் தோற்றுக்கக்கூடாது. அப்படியான அந்த இடத்த தோற்க பண்ணவர் தானே என்ன. அப்படி இருக்க இங்கே இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி என்னென்ன போகணும் அல்பெட்டி கொள்ள போகணும். உங்களில் யார் முதலாக தான் உங்களை அது அக்கறை இல்லை. அல்பெட்டி கோட்டில் உங்களுடைய தான் நீங்கள் முதலாக வரணும். கடைசியாக ஒன்றும் செலவில்லை. யாரோ ஒரு சொன்னார், அண்ணே இப்போ நீங்கள் கேளுங்க, அந்த அப்பா உள்ள வந்து அப்போ இப்படி பார்த்தாலும் அவற்றை வேறு போகுது. அப்போ அவரை போட்டாச்சு. ஆனால் அவற்றை ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்த நேஷனலிஸ்டில். ஆனால் நாங்கள் எல்லாரும் தோல்வி. என்ன அந்த முறை எல்லாரும் தோல்வி. மட்டக்களப்பில் கொஞ்சம் ஓட்டால் தோல்வி. அப்போ மட்டக்களப்பில் அவர் கேட்டது மாணிக்கவாசன் மட்டக்கள இந்தியா இருந்தவர். அவற்ற மகன் சம்பந்தவரை நான் சுட்டு தந்தோம். அவரை தான் அந்த நேஷனலிஸ்டில் மாற்றி போடணும்னு இருந்தது. அவற்றை எடுத்த தான் கொண்டு தண்டெடுத்த சத்தியமூர்த்தி சமுந்தமூர்த்தி தான் அந்த மண்டபத்தை எல்லாம் தோல்வி.
அப்போ சமுதிரம் சொல்லி அண்ணன் நான் என்னென்று போய் அங்கேருந்து எனக்கு ரெண்டு வரைக்கும் அவரால் பாட வேண்டிய போனோம் கிடையாது, நீங்களாக இருந்து போங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் அவங்கள நாங்கள் எல்லாருக்கும் சரி அவன் சொல்கிறார் போனியா நீங்கள் தான் செய்யலான்ற கூட நீங்கள் தான் போகணும் சொல்லி அப்போ அங்கே வந்தேன். தோத்தது அது பெரிய மர்மம். சில வழியில் ஒன்று நான் சில வழி இப்போ சொல்கிறது பிள்ளையாக இருக்கும் பிள்ளை பிடிக்காம இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த இயக்கங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆதரவு வந்து நான் சொல்லுவேன். தங்களுக்கு வளர்க்குறதுக்காக ஆதரவு வந்து ஒழிய இப்போ பார்க்க தெரியுது. இப்போ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள கட்சியெல்லாம் பெரிய உத்தவர்களா பெரிய பெரிய குற்றஞ்சிராக்கள்லாம் விழிக்கிறவன். அது மாதிரி அவரை தோற்கடித்து விட்டால் எங்களுக்கு வாசிப்பேன். அதுவே நாங்கள் என்ன காங்கிரஸே எடுப்போம். எங்களுக்கு வேறு இது வேண்டாம், எந்த வாசியும் வேண்டாம், எந்த பதவியும் வேண்டாம். நாங்கள் இனத்துக்காக ஒன்று சேர்ந்து உழைப்போம்னு போனோம். அப்படி சேர்ந்து காங்கிரஸும் தமிழரசு கட்சியும் தானே, மற்ற கட்சியும் தனித்தனி. அப்போ அவன் அவையை பொறுத்தவரையிலே அவன் கேட்டு தோற்றதான் அடுத்த பேருக்கு பாடம் படிப்போம்னு சொல்லியிருக்கான். எல்லாரும் சேர்ந்து அமைதியை தோற்கடிக்க வேணும் என்று திட்டம் போட்டு செயல்பட்டுருக்கலாம். புரியுது உங்களுக்கு இந்த வித்தியாசம்? அவர் மற்ற கட்சிக்கு இறுதியாக இருந்தால் தானே கூட்டணி இந்த கூட்டணியில் அமைஞ்சது நாங்கள் தானே, காங்கிரஸும் கூட்டணியும் தானே. என்ன அது மற்றொன்று அன்றைக்கி அது முதலில் சொன்னீங்க தானே என்றால் இவர் சம்பந்தர் ஆக்கள் எப்படி அமெரிக்கங்களுக்கு எதிராக அந்த கூட்டணிக்கு எதிராக வேலை செய்யணும், அங்கே மூதூரில் அவர் அவற்றை கொலை இந்த சீட்டுகள் பிடிக்கப்பட்ட விஷயம் அதோட சிந்திக்கல சில அமீரும் வடக்கத்தையால் என்ன கிழக்கில் வந்து கேட்கறதுன்னு சொல்லி ஆக்களுக்கு ஒரு அமீரும் வடக்கத்தால் தானே, வடக்கு மாகாணத்தால் தானே அவர் வந்து கிழக்கு. ஏன்னா நீங்கள் முதல் சொல்லிங்க எனக்கு ஓடினது விஷயம் அந்த திருவண்ணாமலையில் சம்பந்தம் அந்த சீட்டை பிடிக்க வேணும்னு நினைக்கிற விஷயத்தில் தங்களோட பதவியை பிடிச்சிட வேணும், வேறு ஆக்கள் அதுக்குள்ள அமீர் வந்துடக்கூடாது, அமீருக்கு எந்த வழியாலும் இடம் கொடுத்துடக்கூடாது என்ற ஒரு ஒரு வடக்கு கிழக்கு துவசம் மாதிரி கிடக்கு எனக்கு. என்னன்னு சொல்லி ஜோசப்பரும் கேட்டு வருவானே. சரி கேட்டு இது மட்டக்களப்பு இந்த மூதூரெல்லாம் ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட், அமிர்தன்ட்டு பட்டிக்குலோ டிஸ்ட்ரிக்ட். அவன் அமிர்தனை வச்சால் தங்களுக்கு கூட ஓட்டு விடும், தாங்களும் வரலாமன்றது உள்ளு நோக்கமாக இருந்திருக்கும் எங்கடையாக்களுக்கு. எங்கடையாக்கள் மற்றும் வேறையாக்கள் கிட்ட அப்போ அப்படி அமிர்தம் கேட்கிறேன்டால் 10,000 ஓட்டு விடுற இடத்துல 15,000 ஓட்டு விடும். அப்போ 3 ரூபா இடத்துல 4 ரூபா வரலாம். புது அடிப்படையில் எலெக்ஷன் இந்த 4 வரலாம்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு தானே எங்களுடைய ஆக்களுக்கு. மற்ற ஆக்களுக்கு இவரை கவர்னர் தட்டி விட்டதாண்டா நாங்கள் தலை தூக்கலாம் வேண்டி எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி இந்தியன் கவர்மெண்ட் கேட்டு தானே அவருக்கு தான் பிரச்சனை சீஃப் மினிஸ்டர் அடிச்சிருக்கு அது சம்மதிக்க. அப்போ அப்போதான் சீஃப் மினிஸ்டர் வந்து அப்போ இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் தனித்தனி தான் இயங்குறது, ஒன்றாக சேர்ந்தது இயங்குறது ரெண்டு. ஆனால் தமிழ் விடுதலை கூட்டணிக்கு பின்னறி காலத்தில் ஐயா இயக்கங்களை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த புலட் பயங்கரமாக வேறு குளோஸ்டாக வேலை செய்யுது தமிழ் விடுதலை கூட்டணியோடைய அதோட புலட் புலட்டும் தமிழ் விடுதலை கூட்டணி மிக அந்யோன்யமாக இன்று வரைக்கும் அது கட்சி பலமாக இருக்குதோ இல்லையோ எங்கே இருக்கிறோமோ இல்லையோன்றது இல்லை. இன்று வரைக்கும் புலட் தமிழ் விடுதலை கூட்டணி மிக ஐக்கியமாக இருக்குது. அந்த காரணத்துக்காகவா இல்லை பட் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் புலட்டில் இருக்கிற மற்ற தோழமையோட கதைக்கைகளையும் அவை அமுதலிங்கத்தாரையோ மங்கையரசியையோ அல்லது தமிழ் விடுதலை கூட்டணியில் இருந்த தலைவர்களையோ அவை விட்டு கொடுத்து கதைக்கிறதில்லை, விட்டு கொடுக்க மாட்டோம். அவர்களெல்லாம் எங்களோட நேஷனல் தலைவர்கள் அவர்கள் கூடாதான் நாங்கள் வந்தாங்கன்ற அந்த உணர்வு அவர்கள்ட்ட பலமாக இருக்குது. இது நான் ஒரு சின்ன பிள்ளை விட்டுட்டேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு துவங்கினா நாங்கள் மக்கள் சொல்லி எல்லாரும் ஒன்று தானே கேட்குறீர்கள், ஏன் உங்களுக்கு கண்டுபிடிக்கின்றா போது நான் தான் துவங்கினேன். அப்போ நாங்கள் தமிழரசும் காங்கிரஸும் சேர்த்துட்டு செலவையும் சேர்த்து என்ன யூபிஆர்லையும் சேர்த்தாச்சு. இல்லை இப்போ சேர்க்கல. அப்போ நான் சொல்லி போட்டேன் செலவை சேர்க்கலாம். ஏன்னா நீங்கள் அரசாங்கத்திட்ட உதவி வச்சு கொண்டிருக்கேன். அப்போ செல்ல லீடர் சண்டீர் வந்து வந்துட்டேன் வந்து சொல்லிக்கும் அண்ணன்
அதில் மற்ற அவர் தானே ஆளாலையும் தலைமையும் முடிக்கின்ற ஒரு கதை என்ன உண்மையும் தான். அதை சொல்ல ஆனால் நீங்கள் எங்களை பற்றி சொல்கிறால் என்ன உள்ள சொல்லலாம். ஸ்ரீகாந்தா சொன்னது. ஸ்ரீகாந்தாவும் ஹென்ரியும் வந்தவர். அதெல்லாம் மறந்துடுவோம்னு நீ இதெல்லாம் இனி நாங்கள் உண்டா செயற்படுவோம்னு சொல்லி கேட்டால் சரி நிறைய எடுத்தாச்சு. இப்போலே நான் இருக்கேன். இப்போல்லாம் பேர்ந்து போய் இவட கட்சி வந்து சரி என்ன கொடுத்துருவோம்னு சொல்லிக்கிட்டு அது கூட அதை சேர்த்து கொண்டது. புரட்டை சேர்க்கை புரட்டை சேர்க்காக காரணம் கவர்மெண்டோட அப்போ நின்றவேன் சித்தாந்த நீதி வேறண்டான் தெலுவும் கவர்மெண்ட் நின்ற ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவன் இந்த அவசிய அரசாங்க வாகனம் ஒன்று சாமான் படைக்கிறது படம் பேப்பரில் விட்டார். அதில் சித்தனை புரட்டை எடுத்துருக்கணும். அது ரஞ்சன் விஜயரத்ன அந்த கவர்மெண்ட் தான் அந்த சாமான் கொண்டை கொடுத்தது. ரஞ்சன் விஜயரத்னா இருந்தார் அப்போ பாதுகாப்பு வச்சது அவர் தான் அந்த காசுகள் கொடுத்தது. அப்படியா மற்ற புரட்டுக்கு எங்கள ஒரு ஆதரவு இருக்கிற காரணம் உமாமகேஸ்வரன். உமாமகேஸ்வரனோட உமாமகேஸ்வரன் எல்லாம் என்னோட இந்த தமிழிசை கட்சியோட மேலே க்ளோஸ் அங்கே எங்கே தமிழர் தமிழருக்கு என்ன ஏன்னா அமரலிங்கத்தார் கொல்லப்பட்ட அன்றைக்கு உமாமகேஸ்வரன் முன்னாடியாக வந்தார். அமரலிங்கத்தார் சொத்தோட வந்த உடனே மிஸ்ஸஸ் அமரலிங்கம் போய் உமாமகேஸ்வரன் நெஞ்சில் அடிச்சு சொன்னவா நீ இப்போ தானோட வாரேன்னு. போயிட்டு வரைக்கும் இவரை போட்டது உமாமகேஸ்வரன் அதுக்கு போயிட்டு வரைக்கும் உமாமகேஸ்வரனையும் போட்டுட்டாங்க. இந்த என்ன உமாமகேஸ்வரன் ஒரு கூட்டம் எங்களோட கூட்டம் நடந்தது நாச்சிமார்வாடியில். புரட்டாந்த அந்த கூட்டத்தை பார்ப்பேன். அமுதன் மட்டும் மேடையால் கூட்டம் கேட்டு விட்டு சில எல்லாரும் ஓடிட்டாங்க. இல்லை பெரிய தலைவர்கள் எல்லாரும் போய் யார் வச்சுருந்தாங்க. ஒரு தலைவர் கையில் சிறப்பான கதையில் தட்டுறாங்க. யாருன்னு தெரியாது எனக்கு தெரியாது உண்மை. அமுதன் மட்டும் அந்த மேடை விட்டு போய் அந்த தைரியம் யார்கிட்ட இருக்கு? நீங்கள் இப்போ சொன்னீங்களோ அந்த கூட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் தான் உருவாக்கினதுன்னு சொல்லி அந்த கூட்டமைப்பு உருவாக்குற காலத்தில் இப்போ ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தானே உங்களை கொள்றதுக்கும் அதுக்குள்ள திட்டம் திட்டுங்க மற்ற இயக்கங்கள்ன்ட்டு. பார்த்தேன் நான் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தேன் நான். இது அதுக்கு பிறகு இந்த அந்த கூட்டத்தில் உமாக்கெல்லாம் அந்த கூட்டத்தை குழப்பினார். ஆனால் அவன்கிட்ட காருக்கு ஒரு டேமேஜ் செய்யலை. அவனுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கலை. அவனில் உமாவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. தெரியாது போட்டுமா. இப்போ நீங்கள் கேட்ட சொன்னேன் என்ன எனக்கு ஒரு 8-10 முயற்சிகள் நடந்ததுங்க. என்ன ஆக்களிக்குன்னா நீங்கள் அதிர்ச்சடைவீர்கள். நான் சில பேரை கேள்விப்பட்டானே நீங்கள் சொல்லுங்க ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு பாராமன்ற ஒரு பேர்கிட்ட பொட்டம்மா ஒரு ஆளை கூப்பிட்டு இவரை கொண்டு போங்க உங்களுக்கு கிளாக்கா அவருக்கு அவர்கிட்ட வேலையை தெரியுமா என்ன செய்யணும் நான் தான் இங்கே டீல் பண்ணுறதான் அவரை அனுப்பினார். தப்பி ஓடிட்டார். இது பகிரங்கமாக என்னோட சிஐடி அந்த ரிப்போர்ட் எடுத்தாங்க. இதெல்லாம் சொல்லி நான் ஒரு எத்தனையோ விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஏனென்றால் இல்லை நாங்கள் எங்களுக்குள்ள சண்டை பிடிச்சாலும் நாங்கள் எங்களுடைய இனத்தோட சண்டை பிடிக்கிறோம். உங்கள் தலைவர் அப்போ அந்த அதுக்கு சில அவமானத்தை ஏற்படுத்த காரணத்தால் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ற குறைந்த 8 மேற்பட்ட த்ரெட் எனக்கு வந்த மிரட்டல் சம்பந்தமான கடிதங்கள் ஆதாரங்கள் உண்டு. நான் பெருசாக சொல்கிறேன். அதில் இன்னொரு தகவல் தெலுங்கு தரப்பில் ஒரு ஆளும் உங்களோட வந்தது உங்களை கொல்ல வந்ததுன்னு சொல்லி புலிகளுக்காக. ஏன்னா புலிகளையே அந்த காலத்தில் கன பேரை காய பண்ணியிருக்கிறான். இவன் அப்புச்சி பரதனை காய பண்ணி சூசைட் பொம்பரை அனுப்பியிருக்கான். அப்புச்சி பரதனுக்கும் புலிகளுக்கும் தொடர்பே இல்லை. அவன் டிஏஎஸ் இயக்கத்தை சேர்ந்தவன், தம்பாப்புல மனுஷன் இயக்கத்தை சேர்ந்தவன். அப்படி கன பேரை காய பண்ணியிருக்கிறான். இவன் வேறு சோமேட்டன் பேர்
அவன் இருந்தான் புலியில். அவன் தம்பியாரையே பயன்படுத்தி அவரையே கொலை செய்ய முயற்சித்து இருக்காங்க. இப்படி பல வகையில் புலிகள் இறையின் தங்கட கட்டுப்பாட்டுக்கு யார் வரையிலையோ அவையே கொலை செய்ய முயற்சி இப்போ பாருங்க அந்த விஷயங்கள தான் ஈடுபட்டு அதுக்கே இல்லை. அதுக்கு இப்போ டெலோவையும் பாவிச்சிருக்கிறீங்களான்னு ஒரு டாக்குமெண்ட்டே நான் பார்க்குறேன். எங்கே பொறாமல் அவனுக்கு அவன் தகப்பன் பேச மாட்டான். இந்த அக்கா ரெண்டு அக்காண்ட மகன் அவனுக்கு ஆளை பிடிச்சி ரோல் கொட்டி அளவுக்கு கொடுத்தான். அவன் நேரும் பாசன பிறகு மின்னட்ட வரையில பேர் சொன்னா வந்தான். நான் கொடுத்தேன் நீ இப்போ 5 வரையும் அவங்க படிக்க நீ நான் தான் உனக்கு எடுத்து தந்தது எவ்வளோ கஷ்டம் கொடுத்தேன்னு தெரியும் உனக்கு அழ துவங்கிட்டேன். மாமா உங்களுக்கு தெரியாது உங்களை கூட்டிகிட்டு போய் சொல்லி எனக்கு ஒவ்வொரு நாளும் வைக்கிறேன். நான் அதால் இத்தனை பயக்க எனக்கே உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய எத்தனை சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்தால் சொன்னீங்க வாங்க உங்களுக்கு வேலைதாரம் செய்யணும்னு கேட்கும். இது நான் பிரபாரனா குற்றம் சொல்ல மாட்டேன். இருக்கேன் இரண்டால் தொண்டர்கள் எல்லாரும் உண்மையான தொண்டராக செயல்படையில் தானே. அந்த பிரபாரன் தலைவரின் போதாவில் குற்றங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு என்பதை நான் என்ன போன்றவர்கள் உணர்வார். ஆனால் எனக்கு யாரும் இந்த வினாக்குவம் கிடையாது. ஏன்னா இந்த பேருந்து நான் பழகில் மிக வன்யோன்யமாக செயல்பட்டதுலேருந்து இவருக்கு என்ன கோவம் இருக்கிறது நியாயம் என்னன்னு இருக்கு. ஏன்னா சும்மா பிரிவச்சிட்டு வச்சுட்டு கொடுக்க போதாவே சுற்றிருக்கலாம். அவ்வளோ பெரிய பாதுகாப்பு என்ன ஒரு 5 வாகனம் முன்னுக்கு ஆங்காரம் போவான். ஒரு சந்தியில் வச்சு 4 பக்கத்தை சுட்டா தேவை மாட்டேன். சரி ஆமாம். அப்போ நீங்கள் ஒரு பக்கத்தால் சொல்கிறீங்க அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லையன்ட்டு, இன்னொரு பக்கத்தால் சொல்கிறீங்க உங்களை ட்ரை பண்ணி இருக்கிறவன்ட்டு. அதில் என்ன விஷயம்? இப்போ என்னட்ட ஒரு நியூஸ் இருக்குது. பொட்டுவம்மா தான் நான் இருக்கிறேன். அந்த பொட்டுவம்மான்னு கடைசிய பிரேமனா சுட்டு கொல்லப்பட்டவன். அது பற்றி ஷுவர் இல்லையா? என்ன செய்ய இல்லை அது விளங்குது. ஆனால் நீங்கள் பிரபாகரனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் கன விஷயங்களுக்கும் பிரபாகரனுக்கும் சம்மந்தம் இல்லாத கல விஷயங்கள் இயக்கங்கள் நடந்திருக்குது. பிரபாகரன் கட்டுப்பாடு இல்லாமல் தங்களுடைய சுய விருப்பங்கள் நிச்சயமாக பிராயம் இல்லை. அவன் அங்கே லோக்கல் லீடர் அவனை இந்த தண்டு பிள்ளையார் அவன் சொல்லுவான் தானே என் அப்பா கொண்டானே நான் விடுவேன் உண்டு. அந்த 2 பிள்ளையை கொண்டே சுட்டு போட்டு போனாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி நடந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன ஐயா